பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமமாய் ஆவியானவர் நம்மோடு பேச, நாம் அவரோடு பேச, தொடர்ந்து அக்கினி அபிஷேகத்தின் அந்த ரகசியங்களை நாம் தொடர்ந்து ஆவியானவரோடு எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி இருந்து உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படத்தக்கதாய் ஆவியானவர் தாமே நம்மை முற்றும் நிரப்புகிறவராய் ஆவியானவருடைய பிரசனத்தினாலே பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நம்மேல் காணப்படுகிறார். நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்ன யோவானை போல நாமும் சொல்லத்தக்கதாய் தொடர்ந்து ஆவியின் நிறைவானது நம்முடைய வாயை வேத வசனங்களால் நிரப்பி இருக்கத்தக்கதாய் நாம் வாயை திறந்தால் தொடர்ந்து வேத வசனங்களை குறித்து, தேவனுடைய வெளிப்பாடுகளை குறித்து, தேவன் சொல்லுகிற காரியங்களை குறித்து பேசத்தக்கதாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய இந்த வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தொடர்ந்து பேச பேச பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயத்தை கொடுக்கிற ஜெயகிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து எகோவா நிசியை கொண்டாடி மகிழும்படியாய் இந்த நாளை தந்த நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 128:2 சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம், நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஸோ யார் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார்கள் என்று பார்ப்போம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழிகளில், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். So those who walk according to the God's words of guidance, and also the Holy Spirit leading of tongue talking leading, then we could receive the all the goodness and all the blessings of prosperity from the Lord. So நாம் கர்த்தருடைய வேத வசனத்தின்படியாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தின் நிறைவாக நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய லீடிங், அது வழிநடத்துதல், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல் ப்ளஸ் வேத வசனங்களின்படியாக நடக்கிற நமக்கு நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக, செல்வமாக, கனமாக கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ அவர் லேபர் வில் நாட் பி கோ இன் வெயின். ஸோ அவர் லேபர் இஸ் ஈக்குவல் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நன்மைகள் அண்ட் பாக்கியங்கள். அதாவது எதை கொண்டு வரும்? பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியை கொண்டு வரும். ஸோ அவர் லேபர் இஸ் ஈக்குவல் டு பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன என்று பார்ப்போம்னால், த லேபர் ஆஃப் அஸ் ஆர் லேபர் ஆஃப் மீ ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் மீ, வாட் இஸ் தட் என்பதை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, நீதிமொழிகள் 10:4 சொல்கிறது, டிலிஜென்ட் ஹேண்ட்ஸ் பிரிங்ஸ் வெல்த். ஸோ சுறுசுறுப்புள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சுறுசுறுப்பினுடைய கை செல்வத்தை கொண்டு வரும், செல்வத்தை கொடுக்கும். ஸோ இட் மீன்ஸ் we should be always active without any kind of weary or laziness. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருப்போம். ஆனால் நம்மிடத்திலே சோர்வு காணப்படாது. ஸோ அசதி இருக்காது. ஆவியிலே அனலாக இருப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம், நம்பிக்கையிலே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்போம், கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். ஸோ அப்போ சோம்பேறித்தனத்தை நம்மிடத்தில் காண முடியாது. ஸோ சுறுசுறுப்புள்ள நம்முடைய கரங்கள் செல்வத்தை கொண்டு வரத்தான் செய்யும். நம்பர் 2, பிலிப்பைன்ஸ் சாப்டர் 2:12, பிலிப்பியர் 2:12 சொல்கிறது, கண்டினியூ டு ஒர்க் அவுட் ஃபார் அவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங். பயத்துடனே நடுக்கத்துடனே என்ன பண்ணணும்? நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன பண்ணணும்? உழைத்து கொண்டே இருக்கணும், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்போது நம்ம உழைக்கிறது செல்வத்தையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்தாலும், எக்கனாமிக்கல் பிளெஸ்ஸிங்ஸை ப்ராஸ்பெரிட்டியை கொடுத்து கொண்டே இருந்தாலும், நல்ல மணி அண்ட் வெல்த்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், அது நாட் ஓன்லி ஃபார் அவர் வேர்ல்ட்லி லைஃப், இட் ஹேஸ் டு பி யூஸ்ட் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃபார் கெட்டிங் எ சால்வேஷன் ஃபார் ஆல் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஆல் த சரௌண்டிங் பீப்புள். ஸோ அப்போது நம்ம உழைத்து சேர்க்கிற ஐஸ்வர்யம், செல்வம் எல்லாத்தையும் நம் குடும்ப அங்கத்தினர்கள், சொந்த பந்துக்கள், உற்றார் உறவினர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தாலும், செகண்டாக திரளான ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை கோடான கோடி ஜனங்கள் ரட்சிப்பு நிறைவேற
அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட நாம் அதை பயன்படுத்த நாம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்பர் 3 இங்கே பார்க்கிறோம், கலாத்தியர் 6:9, அதாவது டூயிங் குட் ஆர் சர்விங் அ seed of good deeds is an investment that will yield a reward both in this life and also eternally. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் நாம் செயல்பட்டு கொண்டே இருப்போமானால், கிரியை செய்து கொண்டே இருப்போமானால், ஏற்ற காலத்திலே நாம் செய்த நன்மைகளுக்கு ஏற்ற பலனை அறுப்போம். ஸோ சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லத்தக்கதாய் அவனவனுக்கு அவனவன் அளந்த அளவின்படியே அளக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உதாரத்துமாய் கொடுக்கிற ஆத்மா செழிக்கும். ஸோ நாம் நன்மையை செய்து கொண்டே இருக்க அதை நாம் அறுக்கிற காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம் என்று சொல்லத்தக்கதாய் எவ்வளவாய் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கோமோ அவ்வளவாய் நாம் அறுப்போம். ஸோ கர்த்தரே நம்முடைய அறுப்பு மிகுதியாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், கிரேட் ஹார்வெஸ்ட்டை கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ ரட்சிப்பு நிறைவேற நாம் உழைக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய அறுப்பு மிகுதியாக இருக்கவும் ரிசல்ட் ஓரியன்டாக நல்ல அவுட்புட் எடுக்கத்தக்கதாய் நாம் என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கணும். ஸோ ஏற்ற காலத்தில் நம்முடைய அறுவடை மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்க அறுவடையாய், உயர்வை, கனத்தை, மகிமையை, மேன்மையை, இன்னும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற அறுப்பாய், உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான் என்று சொல்லத்தக்கதாய், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வாக்கின்படியாக நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, அபண்டன்ஸ் பிளெஸிங்கை, ப்ராஸ்பரிட்டியை பெற்று மகிழ்வோம். நம்ம லாஸ்ட் ஒன் சங்கீதம் 127:1, unless the Lord guards the city, the watchman stays awake in vain. ஸோ கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. நம்ம வீட்டை காக்கும்படியாய், கட்டுகிற ஒரு பில்டிங்கை காக்கும்படியாய் வாட்ச்மேனை போட்டிருந்தாலும் அது கர்த்தர் அந்த கட்டடத்தை கட்டலைன்னா, அந்த வீட்டை கட்டலைன்னா, வாட்ச்மேன் வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், we should have God's the Holy Spirit guidance and the protection in our building of house. Then we could see a stable house and society for us and our for our descendants, and wherever we are going and coming we could see the great divine protection is following us, and throughout our life all the goodness and blessings will follow us because of our house will be built by our guidance of Holy Spirit and the words of God. ஸோ வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவருடைய கைட்லைன்ஸும் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறபடினாலே, வேத வசனங்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை கொண்டு கட்டப்படுகிற வீடு என்றென்றைக்கும் நிலைநிற்கும். அந்த சொசைட்டி, அந்த கம்யூனிட்டி, அந்த நேஷன், அந்த கண்ட்ரி எல்லாமே நிலைநிற்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருந்து நம்மை கொண்டு பலத்த அசைவை, பலத்த கிரியைகளை, பெரிய காரியங்களை அவர் செய்தது போல அவரை விசுவாசிக்கிற நாமும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தொடர்ந்து கர்த்தருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய கரங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஸோ அவர் லேபர் வில் நாட் கோ இன் வெயின். ஸோ இத்தனை பிரயாசங்களையும் நாம் உலகத்துக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களும் செய்ய செய்ய நாளானது விளங்க பண்ணும். நம்முடைய கரங்கள் அநேக நாடுகளை, அதாவது கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னவர் அநேக நாடுகளின் மேல் நம்மை அதிகாரியாக வைத்து ஆளுகைக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை வைப்பார். ஐஸ்வர்யமும் செல்வமும் ஆட்டோமேட்டிக்காக நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த லைஃப் our labor will bring all those worldly blessings and spiritual blessings and physical blessings and also the intellectual blessings as well. So we will be always growing like a eagle. So we will fly in the highest position of the sky. So sky is the limit என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை உயர்ந்து பறக்க பண்ணுவார். ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடினாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம். God bless you all. Amen.